ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த Lenovo E41-15 இந்த மாடல் லேப்டாப்பில் நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். உண்மையாக சொல்ல போனால் இந்த லேப்டாப்புக்கு அந்த சப்போர்ட் கிடையாது. அந்த விண்டோஸ் 11 சப்போர்ட் இல்லாத லேப்டாப்பில் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையாங்கிறத அவங்கள ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் நாட் வின் 11ங்கிற ஆப் நான் வச்சுருக்கேன். இந்த ஆப் மூலமாக என்னெல்லாம் தேவையோ எல்லாமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், பூட் மெத்தட் கிடையாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பார்ட்டிஷன் கிடையாது, செக்யூர் பூட் கிடையாது, டிபிஎம் கிடையாது. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் நான் இது வரைக்கும் கன்வெர்ட் பண்ணலை. காரணம் பார்த்தீங்கன்னா டிபிஎம் இந்த லேப்டாப் கிடையாது. அந்த ஒரே காரணத்துக்காக நான் இது வரைக்கும் கன்வெர்ட் பண்ணலை. நார்மலாக தான் நம்ம இப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஓஎஸ் எப்படி பூட் பண்ணலாங்கிற வீடியோ போட்டுக்கும், டவுன்லோட் பண்ணலாங்கிற வீடியோவும் போட்டுருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் ஐகாலில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துவோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லேப்டாப்புக்கு எப்படி ஓஎஸ் போடலாம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் சப்போர்ட் இல்லாத இந்த லேப்டாப் எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுவோம். நீங்கள் ஓஎஸ் உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் பூட் பண்ணிவாங்க. நான் பென்ட்ரைவில் பூட் பண்ணி தான் நான் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதாவது க்ளீன் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ண போகிறேன், நார்மல் அப்டேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ நான் என்னோடய பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபைலை நீங்கள் உள்ளே காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஃபைலை இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை நம்ம அதில் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இதை நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த DLL ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மினிமம் ரிக்யர்மெண்ட்ஸ் இல்லாத லேப்டாப்புக்கு மட்டும்தான். நார்மல் லேப்டாப்புக்கு பிசிக்கு எல்லாமே நார்மலாக போடுவாங்க. டைரெக்டாக உங்களோட ஓஎஸ் ஃபைலு வாருங்க. அதுக்கப்புறம் சோர்ஸ் இந்த ஃபைலை நீங்கள் ஜஸ்ட் இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே போதும். ரீப்ளேஸ் த ஃபைல் கேட்கும், ரீப்ளேஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ நீங்கள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட பென்ட்ரைவரை நீங்கள் எஜெக்ட் பண்ணிக்கோங்க. எஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் தாராளமாக உங்களோட ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை எஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அந்த Lenovo E41 லேப்டாப்பில் Lenovo E41-15 அந்த மாடல் லேப்டாப்பில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறது தெரியும். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், E41-15 மாடல் தலைகளை இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஸோ ஓகே, எப்போவும் தெரியும்னு நினைக்கிறேன். இதான் அந்த மாடல். இந்த லேப்டாப்புக்கு தான் நம்ம இப்போ ஓஎஸ் மாற்ற போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் நம்ம இப்போ ஓஎஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சொன்னதான் Lenovo E41-15 மாடல். பூட் பண்ண பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம இப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கூடவே சார்ஜரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் லோட் ஆகிட்டு, லோட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக திஸ் பிசி போங்க. திஸ் பிசி போகிறது உங்களோட பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஓஎஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் அந்த செட்டப் இருக்கும், இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் ஆன் ஆன் பர்மிஷன் கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுற மாதிரி தான் கிட்டத்தட்ட. பட் பார்த்திங்கன்னா இது நீங்கள் பூட் பண்ண முடியாது. அதாவது பூட் மேலே போய் நீங்கள் உங்களால் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் பண்ண போனீங்கன்னா என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் மினிமம் ரிக்யர்மெண்ட்ஸுக்கு இல்லை அந்த மாதிரிங்கிற சொல்லும். ஸோ நீங்கள் அது இல்லாத பட்சம் நீங்கள் இப்படி தான் நீங்கள் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் விண்டோஸ் 11ங்கிறத போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துவோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தாலே போதும். அது செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ்னு எல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செக்கிங் ஒரு பிசி அந்த மாதிரிலாம் ஷோ பண்ணி உங்களுக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்காங்கிறத அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண போகும். இதில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட்டுங்கிறத கொடுத்துவோங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, கீப் பர்சனல் ஃபைல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் அது பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகலை. கீழே இருக்க இது தான் செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், வேறு எல்லாமே டெலிட் ஆகிடும். அதாவது அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டெலிட் ஆகும். இந்த லேப்பை பொறுத்த வரைக்கும் க்ளீன் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணணும். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெலிட் ஆகுதா இல்லை திரும்ப அப்படி இருக்காங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கீழே இருக்க பார்த்தீங்கன்னா நத்திங்கிறது இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆகிடும். அதிலே அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, இது லொக்கேஷன் எதுவுமே கேட்கல. இங்கே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கண்டினியூ கேட்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ கொடுக்கலாம். எஸ் கொடுத்துவோங்க. எஸ் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா செக்கிங் ஃபார் அப்டேட்டுங்கிற மாதிரி காட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதுவே தான் வந்து பண்ணோம். இன்னொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சார்ஜர் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஹார்ட் டிஸ்க்கு அடிவாங்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வந்து சார்ஜர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. சார்ஜ் இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் காட்டுது. இதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் தேவையான்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட்டு தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நீட் அட்டென்ஷனுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ இதில் ரிஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்துவோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில லேப்டாப்ஸ் தான் இந்த மாதிரி கேட்கும். ரொம்ப ஓல்டு லேப்டாப் நீங்கள் வந்து ஓஎஸ் போடுறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கேட்காது. நார்மலாக நீங்கள் வந்து போடுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்கும். ஸோ அதான் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து கொடுக்க வேண்டியது வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தா போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். 2 hours 3 hours 4 hours வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாஸ்வேர்ட் போட்டுட்டோம், என்டர். ஸோ வெல்கம்னு காட்டுது. பார்ப்போம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஓஎஸ் போட்டிருந்தேன் ஒரு லேப்டாப்பில், ஹெச்பி லேப்டாப். அதில் வந்து இந்த மாதிரிலாம் வரல. ஸோ என்ன அது உள்ளே போகலை. ஏன்னா அந்த லேப்பில் வந்து லாக்கு கிடையாது. இந்த லேப்பில் லாக் இருக்கிறதுனால அது இந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனில் வந்து நின்றுட்டு. ஸோ இப்போ வந்து இது கெட்டிங் திங்ஸ் ரெடி ஃபார் யூ அந்த மாதிரி ஷோ பண்ணிவிட்டு உள்ளே போகுதாங்கிறத பார்ப்போம். விண்டோஸ் 11 ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்னெல்லாம் கொடுக்குறேன்னு அதெல்லாமே நீங்கள் கொடுத்துவோங்க. இல்லாத பட்சம் நீங்கள் வந்து படித்து பார்த்து கொடுக்குறது இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் கிடைக்கிறது எல்லாமே கொடுத்து தான் இருக்கேன். ஸோ இல்லை டேப்ஸ் யூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி எஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துவோங்க. நான் நார்மலாக ஓஎஸ் போட்ட டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைலாக விண்டோஸ்லாம் வந்துடுச்சு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல்ஸுமே டெலிட் ஆகவில்லை. பட் என்னெல்லாம் டெலிட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஃபைலும் வந்து டெலிட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.